தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே உமக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் தகுதியான தெய்வமாக இருக்கிறீங்க அப்பா. எங்களுடைய ஆராதனையிலே நீர் மகிமைப்படுகிற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் இயேசுப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் மகிமை அடைவீராக. நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீரப்பா, பாத்திரராய் இருக்கிறீர். பாத்திரர் நீர் ஒருவரே, பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. பாத்திரர் நீர் ஒருவரே, பாத்திரர் நீர் ஒருவரே, தகுதியானவர் நீர் ஒருவரே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் தகுதியானவர் நீர் ஒருவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமப்பா. நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நன்மையான ஈவும் பூர்ணமான வரங்களையும் எங்களுக்காக ஏற்படுத்தி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்மைகளின் ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே உருவாக்கி தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா நீர் செய்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் ஏற்கனவே எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற அப்பா எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் வாக்கு மாறாத தெய்வம், நீர் வாக்கு மாறாத தெய்வம், நீர் வாக்கு மாறாத தெய்வம். நீர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. சொன்னதை செய்ய அப்பா நீர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறீரப்பா. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை தர, சுகத்தை தர, கட்டுகளை உடைக்க இயேசப்பா நாங்க உங்களையே நாங்க நம்பி இருக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே எங்களை குறித்து நல்ல காரியங்களை தீர்மானித்தவரும் அதை நிறைவேற்றும்படியாக சித்தத்தோடு இருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. இந்த மனிதர்களை போல இல்லப்பா, நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல அல்ல. ஆனால் நீர் எங்கள் மேல் அளவற்ற அன்பு வைத்ததினாலே, அளவற்ற உம்முடைய கிருபை வைத்ததினாலே எங்களை எவ்விதமாவது புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நன்மைக்கு பங்குள்ளவர்களா மாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தஞ்சமும் புகலிடமாயிருக்கிறீர். ஆபத்து காலத்திலே நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறீர். சங்கீதம் 143:7-9 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். அதனாலே நம்முடைய ஆத்துமா பல காலமாக ஜெபித்து காத்திருந்து கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்கு இன்னும் பதில் தராமல் இருப்பதனாலே நம்முடைய ஆவி ஒருவேளை தொய்ந்து போயிருக்கலாம்.
இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை குழியில் இறங்குகிறவர்களுக்கு இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை மீட்டு ரட்சித்து விடுவிக்கக்கூடிய உண்மை உள்ள தேவனாயிருக்கிறேன். அதிகாலையில் என்னுடைய கிருபையை தந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்னுடைய ஆத்துமாவை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேரங்களிலே தேவ சமூகத்திலே நம்ம வைக்கிற வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் 1-2 இல்லை, நிறைய இருக்கும். அதுல 1-2 தான் நமக்கு பதில் கிடைச்சிருக்கும். அதுல பல பகுதிகளிலே இன்னும் பதில் வராதபடிக்கு தடைப்பட்டிருக்கிறதை போல நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அது எல்லாவற்றிலும் மல்டிபிள் பிரேக் த்ரூஸ், பல இடங்களிலே பன்முக விடுதலை, பல விதங்களிலே விடுதலையையும் கட்டுகள் அவிழ்க்கப்படுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த 40 நாட்கள், இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மல்டிபிள் பிரேக் த்ரூஸ், தொடர்ச்சியாக இதுவரை வந்து கொண்டிருந்ததான எல்லா தாக்கங்களையும் மாற்றி 1-2 அல்ல, பல இடங்களிலே நம்ம விடுதலையை நம்ம பார்க்க போகிறோம். இதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே உறுதிப்படுத்துகிறார். நிறைய நேரங்களிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் அடைப்பட்ட கதவுகளையே பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் அடைப்பட்ட கதவுகளே தான் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் தாவீதின் திறவுகோலை உடையவர், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கிறவர். அது பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளையினுடைய எதிர்காலமாக இருக்கலாம், மருத்துவர்களுடைய அறிக்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் God is saying that there is an open door. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவனவர். அவர் திறக்கும் பொழுது வானத்தின் பலகணிகள் நமக்காக செயல்படுகிறது. When he opens the doors, it is not just physical doors. Those are doors to the spiritual realm, to the heavenlies. பரலோகத்திலும் ஆவி மண்டலத்தில் இருந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய வாசல்களாக கதவுகளாக இருக்கிறது. அது சாதாரணமா நம்ம பார்க்கிற கதவுகளை போல அது இல்லை. அது அந்த வாசல்கள் வழியாக மகிமையை பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அவனுக்கு பயந்து அவனை விட்டு ஓடி போகிற அந்த நேரத்தில், அவன் இரவிலே படுத்த நேரத்தில் அவன் கண்ட சொப்பனம் பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் பார்க்கிறான். பரலோகம் திறந்திருக்கிறது என்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இவ்விதமா கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அவன் ஏமாத்துக்காரன் தான், ஆனா தேவனிடத்துல ஒப்புரவாகுவதற்கு அவன் கொஞ்சமும் தயங்கவே இல்லை. தன்னுடைய கடினத்திலே அவன் இல்லை. கர்த்தராலே உணர்த்தப்படும் பொழுது அவன் உடனடியாக ஒப்புரவாகி தன்னுடைய முற்பிதா ஆபிரகாம் நிமித்தமாய் வந்ததான அந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக அவன் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பலகணிகள், வாசல்கள், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான வானத்தின் வாசல்கள் நமக்காக இந்த நாட்களிலே திறக்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசி பஞ்சத்தின் மத்தியில் இருந்ததான தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. நாளைக்கு இந்நேரம் உங்களுக்கு கர்த்தர் இவ்வளவு அளவு சாப்பாடு கொடுப்பாருன்ன உடனே அங்க இருந்ததான ஒரு வேலைக்காரன், ராஜா அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தர் சொல்றான், வானத்தை திறந்து வானம் பிளந்துகிட்டு கொட்டினாலும் இவ்வளவு வராதே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அதே காரியத்தை தான் கர்த்தர் எலிசா மூலமா சொல்றாரு. அது நிச்சயமா வரும், நீ சந்தேகப்பட்டனால் நீ அதை பார்க்க போறதில்லை அப்படின்னு சொல்லி.
அதே போல சமாரியா தேசத்தினுடைய பஞ்சம் நீங்கும்படியாக கர்த்தர் சீரியர்களுடைய படைக்குள்ளாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய பாளையத்திலிருந்து அவர்களை சிதறடித்து அவர்களிடத்திலிருந்து வந்ததான அந்த உணவை, கோதுமையை, வார்கோதுமையை, அந்த உணவு காரியங்களை கர்த்தர் இவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை விசுவாசித்த மக்களுக்கு கர்த்தர் போஷித்தார். எந்த மனுஷன் கிண்டல் அடிச்சானோ, வானம் திறந்து கொட்டினாலும் இவ்வளோ வராதுன்னு சொல்லி கிண்டல் அடிச்சானோ, அவன் பார்த்தான், ஆனா அதுல அவன் அனுபவிக்க முடியல. ஆகையினால இந்த நாட்களிலே இதை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அவிசுவாசத்தோட அல்ல. அந்த ராஜாவுடைய வேலைக்காரன் அவிசுவாசப்பட்ட மாதிரி இல்லை, விசுவாசம் உள்ளவங்களா, யாக்கோபை போல விசுவாசம் உள்ளவங்களா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கதவை திறக்க வல்லவர். எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை பகுதிகள் பல நாட்களாக அடைக்கப்பட்டிருந்தாலும், அப்பா நீர் அதை திறந்து அதிலிருந்து நீர் எனக்கு தரப்போகிற உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அடைபட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் உடைத்து எங்களுக்கு நன்மைகளை தர நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அடைபட்டிருக்கிறதான வாசல்களை திறந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் போஷித்த விதம் சங்கீதம் 78:23 வாசிக்கிறோம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவுகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நன்மையான காரியங்களை தருகிற தேவன். ஆகையினாலே அதே தேவனை தான் நம்மளும் இந்த நாளிலே நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வானத்தின் கதவுகளை திறந்து உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானங்களிலிருந்து, பரலோகத்திலிருந்து நமக்கு வரவேண்டிய நன்மைகளை அவர் நமக்காக வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அது எந்த இடத்துல பிடிக்கப்பட்டு வைத்திருந்தாலும் அதை இந்த நாளிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காக திறக்கிற வாசல்களுக்காக நன்றி என்று சொல்லலாமா? Lord, thank you for opening doors that has been closed for all these years. இத்தனை வருடங்களாக மூடப்பட்டு பூட்டப்பட்டு கிடந்ததான கதவுகளை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி, நன்றி என்று சொல்லலாமா? ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ காலமாய், எத்தனையோ தலைமுறையாக கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் அதை திறக்க வல்லவராய் இருக்கிறீர். அதை நீர் இந்த நாளிலே எங்களுக்காக திறக்க போகிறீர். அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களுக்காக நீர் திறக்க போகிற கதவுகளுக்காக நன்றி இயேசுவே. Lord, thank you for opening new doors. புதிய கதவுகளை நீர் எங்களுக்காக திறக்க போகிறதற்காக உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த காரியத்தை நீர் செய்கிறீர். இஸ்ரவேலருக்கு செய்தீர், யாக்கோபுக்கு செய்தீர், வாக்குரைத்த பிள்ளைகளுக்கு அதை செய்து நிறைவேற்றினீர். அதே போலவே உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்க சமூகத்திற்கு வருகிறோம். எங்களுக்காக அப்பா வானத்தின் பலகணிகளை திறக்க நீர் வல்லவரா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான எல்லா விதமான சத்துருவின் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, எனக்காக நீங்க வைத்திருக்கிறதான திறந்த வாசலை பார்க்க முடியாதபடி, வான மண்டலங்களிலிருந்து எனக்காக திறக்கப்படுகிறதான அந்த வாசல்களை நான் பார்க்க முடியாதபடி, கிரியை செய்கிறதான துரைத்தனங்கள் அதிகாரங்கள்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு, என் குடும்பத்தின் எல்லைகளை விட்டு, என் ஊழியத்தின் எல்லைகளை விட்டு வெளியேற்றப்படுவதாக. நான் இந்த நாளிலே எனக்கும் தேவனுக்குமான நேரடி தொடர்பில் நான் இருக்கிறேன். நான் எனக்காக நான் இந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது எனக்காக தேவன் வானத்தை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். என் தேவன் எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். எத்தனை காலமாக எத்தனை வாசல்களை சத்ருவானவன் அடைத்து வைத்திருந்தாலும் இப்பொழுதே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படி நான் கட்டளையிடுகிறேன். இந்த அடைக்கப்பட்ட வாசல்களை மேலும் பலப்படுத்தும்படியாக துரைத்தனம் அதிகாரங்கள் ஆகாயத்த அதிகார பிரபுவினாலே எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்ருவின் போராட்டங்களும் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. சொல்லுவோமா? எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. every closed doors, by the principalities and powers, எல்லா துரைத்தனம் அதிகாரங்களினாலே பூட்டப்பட்டதான பூட்டுகள், அடைக்கப்பட்டதான வாசல்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்காக திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்புறமாக இருக்கிறதான என்னுடைய ஆசீர்வாதங்களை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். whatever blessing that is behind these doors, இந்த கதவுகளுக்கு பின்புறமாக இருக்கிறதான எனக்குரிய ஆசீர்வாதங்கள், சொல்லுங்க, எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய நன்மை, என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, என்னுடைய குடும்பத்தினுடைய சுகம், என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம், எனக்கு சேர வேண்டிய நன்மை, நான் இதை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி எனக்காக பிரத்யேகமாய் தேவன் உண்டாக்கினது. ஆனால் இது இந்த நாட்களிலே இந்த அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்புறமாக இருக்கிறது. அதை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பறிக்கிறேன். சத்ருவினுடைய கரங்களிலிருந்து பறிக்கிறேன். அந்த அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்புறமாக தன்னுடைய கரங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு சேர வேண்டிய நன்மை, ஆசீர்வாதம், ரட்சிப்பு, பொருளாதாரம், சுகம், எனக்கு சேர வேண்டிய நன்மை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அடைக்கப்பட்ட வாசலுக்கு பின்புறத்திலிருந்து வெளியே வருவதாக. அதை சத்ருவினுடைய கரங்களிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் பறித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே உருவாக்கி தந்ததான இந்த ஆசீர்வாதம், இது சத்ருவினுடைய கரங்களில் இருப்பதற்காக கர்த்தர் இதை உருவாக்கல. என் கரங்களுக்கு வர வேண்டும், நான் அதை அனுபவிக்க வேண்டும், அதனாலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகவே இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாக்கப்பட்டது. ஆகையினால எந்த அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்புறமாக சத்ருவின் வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலோ இப்பொழுதே அதையெல்லாம் வெளியேற்றப்படுவதாக. அங்கிருந்து அந்த நன்மைகள் என்னை வந்து சேருவதாக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லா விதமான அடைக்கப்பட்ட கதவுகள் மேலும் போடப்பட்ட தீமையின் குறியீடுகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிப்போமா? ஒரு சில கதவுகள், ஒரு சில வாசல்கள் நிரந்தரமாக சத்ருவானவன் பூட்டி அது மேல ஒரு மார்க் போட்டு வச்சுட்டான். ஆவி மண்டலத்துல அது மேல ஒரு சீல் இருக்குது. இப்போ இந்த அரசாங்கத்தினால வருகிற முத்திரை மாதிரி அவனுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒரு முத்திரையை போட்டு வச்சிருக்கிறான். இதை உடைக்கவே முடியாது, உடைக்க கூடாது. எத்தனை தலைமுறை ஆனாலும் இவங்களுக்கு இந்த நன்மை போய் சேரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு சில கதவுகள் மேலே அவன் தீமையான முத்திரைகளை அவன் போட்டிருக்கிறான். ஆனா அது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்கு முன்னாடி அந்த முத்திரையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆகையினால் இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். எப்பேற்பட்டதான முத்திரைகள் ஆசீர்வாதத்தின் கதவுகளை அடைத்து, வாசல்களை அடைத்து, எப்பேற்பட்ட தீமையின் முத்திரைகள் அந்த வாசல்கள் மேலே, கதவுகள் மேலே போடப்பட்டிருந்தாலும், right now in the name of Jesus and by the blood of Jesus, இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் போடப்பட்ட அந்த தீமையின் முத்திரைகளும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த இடத்தை விட்டு, அந்த வாசலை விட்டு அழிக்கப்படுவதாக. எந்த கதவுகள் மேலே தீமையின் முத்திரையாக போடப்பட்டிருந்தாலும், எந்த இருளின் ராஜ்யத்தினாலே எத்தனை தலைமுறையாக அந்த தீமையின் முத்திரை அந்த வாசலின் மேலே, கதவின் மேலே, ஆவி மண்டலத்தில் போடப்பட்டிருந்தாலும், இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த தீமையின் முத்திரையை அந்த வாசலில் இருந்து, அந்த கதவிலிருந்து நான் அழித்து போடுகிறேன். அது அழிக்கப்படுவதாக. இப்பொழுதே அந்த முத்திரை உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டதினாலே அந்த கதவு, அந்த ஆசீர்வாதத்தின் கதவு, அந்த ஆசீர்வாதத்தின் வாசல் எனக்காக இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாசலாக, ஒவ்வொரு கதவாக என்னை துரத்தி கொண்டிருக்கிறதான சத்துருவின் வல்லமைகள் ஒரு இடத்துல நிரந்தரமா நின்று நம்மளால ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மள ஒரு ஒரு பதட்டத்திலேயே எப்பயுமே அலைந்து கொண்டிருக்கிறவர்களாகவே, அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாகவே நம்மளை வைத்துட்டு இருக்கிறான் பிசாசு. அங்கும் இங்குமாய் துரத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு இடத்துல நின்று ஒரு வாசல் திறக்கப்படணும்னு வெயிட் பண்ணுவோம். ஆனா அதுக்குள்ள வேற ஒரு விஷயத்தை ஆசை காட்டி வேற ஒரு இடத்துக்கு திசை திருப்பிடுவான். அங்க போய் அங்க அந்த வாசல் திறக்கப்படுறதுக்கு தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறத விட்டுட்டு அடுத்து வேற ஒரு வாசலுக்கு போயிடுவோம். இப்படி நம்ம தேவ பிள்ளைகள் அநேகர் ஒவ்வொரு கதவுகள், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் கதவுகளையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம கிளம்பிடுறோம். நம்ம அந்த இடத்துல நின்று தேவ சமூகத்துல அந்த வாசல், அந்த கதவு திறக்கப்படும்படி தேவ சமூகத்துல ஜெபித்து காத்திருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாம அந்த இடத்துல இருந்து நம்ம போகவே கூடாது. ஆகையினாலே சொல்லி ஜெபிக்க போகிறோம். கதவுக்கு கதவாய், வாசலுக்கு வாசலா, என்ன ஆசீர்வாதத்தின் வாசல்ல நுழைய முடியாதபடி என்னை துரத்தி கொண்டிருக்கிறதான எல்லா சத்ருவனுடைய திட்டங்களும் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் மேலிருந்து, என் குடும்பத்தின் மேலிருந்து, என் சந்ததியின் மேலிருந்து விலகுவதாக இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். எனக்கான ஆசீர்வாதத்தின் வாசலை நான் கண்டடையும் பொழுது அதிலிருந்து வருகிற நன்மைகளை பார்க்காமல் நான் வேறு வாசலுக்கு, வேறு கதவுகளுக்கு நான் போக போவது இல்லை. Unless and until I receive my blessing and the name of God will be glorified in me, I will not step into the next door. நான் அடுத்த கதவுக்குள்ளாக நான் போக போவது இல்லை. ஒவ்வொரு வாசலிலும், ஒவ்வொரு கதவிலும் கர்த்தர் எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆவி மண்டலங்களிலே கர்த்தர் இதை எனக்காக உருவாக்கி தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. இதை என்னுடைய வாழ்க்கையில தடை செய்து கொண்டு என்னை வாசலுக்கு வாசல், கதவுக்கு கதவு நன்மையே பார்க்க முடியாதபடி வெறுமனே சுற்றி கொண்டு வைத்திருக்கிறதான எல்லா சத்துருவின் திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில அழிந்து போவதாக. நான் இனி வாசலுக்கு வாசல், கதவுக்கு கதவு நின்று கொண்டே நான் ஓடிக்கொண்டே இருக்க போவது இல்லை. நான் நின்று அந்த கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டு நான் அந்த வாசல்களுக்குள்ளாக நுழைந்து நன்மையை நான் பார்ப்பேன். கர்த்தருடைய மகிமைக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். ஓ ஜீசஸ், நான் இனி சத்ருவினால் துரத்தப்படுவது இல்லை. சொல்லுங்க, ஏசப்பா, நான் இனி சத்ருவினாலே துரத்தப்படுவது இல்லை. வாசலுக்கு வாசல், கதவுக்கு கதவு என்னை துரத்தி கொண்டே இருந்ததான, இதுவரை துரத்தினதான எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், எனக்கு வரவேண்டிய நன்மையை விழுங்கி இருக்கிறதான சத்ருவினுடைய எல்லா கிரியைகளும் இப்பொழுதே அழிக்கப்பட்டு விழுங்கப்பட்ட எல்லா நன்மைகளும் என்னை வந்து சேருவதாக சொல்லி ஜெபிப்போமா? கர்த்தாவே, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், திறந்த வாசலிலிருந்து நீர் எனக்காக தந்ததான அந்த ஆசீர்வாதம், அதை சத்ருவானவன் விழுங்கி வைத்திருக்கிறான், அவனுடைய வயிற்றில் இருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவன் எனக்குரியதை அவன் விழுங்கி இருப்பான் என்று சொன்னால் அதை இயேசுவின் நாமத்தில் அவன் கக்குவானாக. Let the enemy vomit it out of his belly. அவனுடைய வயிற்றிலிருந்து அவன் விழுங்கினது எனக்குரிய நன்மை, எனக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய வயிற்றிலிருந்து அவன் கக்குவானாக. அது இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு என்னை வந்து சேருவதாக. அது எனக்குரியது, எனக்காக என் தேவன் உருவாக்கி தந்தது, எனக்காக என் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே உருவாக்கி வைத்ததான நன்மை. அதை சத்ருவானவன் விழுங்கி இருக்கிறான். இப்பொழுதே அவன் கக்கட்டும். அதை இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவி சுத்திகரித்து எனக்குரியதாய் நான் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். In the name of Jesus. Oh, hallelujah. ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய பரலோக அக்கினி என்னுடைய வாழ்க்கையின் எல்லா வாசல்களுக்குள்ளாகவும் நுழையட்டும் என்று சொல்லலாமா?
கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய பரலோக அக்கினி என்னுடைய வாழ்க்கையின் எல்லா வாசல்களுக்குள்ளாக நுழையட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா வாசல்களுக்குள்ளாக பரலோக அக்கினி நுழையட்டும். அது எந்த வெண்கல கதவாக இருக்கலாம், இரும்பு தாழ்பால்களா இருக்கலாம், அது எல்லாவற்றையும் முறித்து போடுகிறதான, அது எல்லாவற்றையும் உருக்கி அப்பா அதை உடைத்து போடுகிறதான பரலோக அக்கினி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில எல்லா வாசல்கள் வழியாக நுழைவதாக. எந்த வாசல்கள் எத்தனை தலைமுறையாக அடைக்கப்பட்டிருந்தாலோ இப்பொழுதே பரலோக அக்கினி பாய்ந்து செல்வதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Oh, hallelujah, 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 hallelujah. Lord, I pray for an anointing. அப்பா, இந்த நாளில் ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல்கள் வழியாக, வானத்தின் பரலோகத்தின் பலகணிகள் வழியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுதே அந்த வேண்டிய விசேஷித்த அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன். Let the anointing to receive your blessing, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டியதான அபிஷேகம் இப்பொழுதே என் மேல் தங்குவதாக, என் மேல் வந்து இறங்குவதாக. நன்மையான காரியங்களை நான் பார்க்கும்படி, தேவனுடைய முன்குறித்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுதே அந்த விசேஷித்த அபிஷேகம் என் மேல் இறங்குவதாக. சோர்ந்து போகிறவனாக நான் நின்று கொண்டே இருந்து எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்றது, எவ்வளவு காலம் தான் காத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அவிசுவாசத்தில் சோர்ந்து போனவனுமா நான் இல்லாதபடிக்கு காத்திருந்து அப்பா தேவனுடைய நன்மையை பார்க்கும்படி ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் மேல் இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுவதாக. Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, oh Jesus. கேட்போம். விசேஷித்த அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசேஷித்த அபிஷேகம். சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புவீராக. Lord, empower my prayer life. என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புவீராக. லூக்கா 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியின் இடத்துல போய் நியாயம் கேட்கிறாங்க. அங்க ஒரு உவமைய, அந்த ஒரு செய்தியை சொல்லும்படி இயேசப்பா சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் அளவும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்கன்னு சொல்லி அவர் கடைசியா சொல்றார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது இந்த பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ஏன் நிறைய பேர் கேட்டு சோர்ந்து போய் அதுக்கப்புறமா தங்களுடைய விருப்பத்தின்படி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த நாளிலே நம்ம தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு நாம் கேட்க போறோம். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினாலே வராத எதுவும் பாவம் என்று சொல்லுகிறார். Unless and until a blessing comes to you by faith. விசுவாசம் இல்லாம ஒரு ஆசீர்வாதம் நம்ம கரங்களுக்கு வருதுன்னு சொன்னா அது பாவம் என்பதை வெளிப்படையாகவே நம்முடைய கர்த்தருடைய வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. விசுவாசத்தோடு இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நின்று அந்த கதவை தட்டி பார்க்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், அந்த வாசல் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல சோர்ந்து போய் மனுஷன் பேசின வார்த்தை, உலக பிரகாரமான எதிர்பார்ப்பு, உலகத்தின் அமைப்பு, சொந்தக்காரங்களுடைய வார்த்தை, நம்மை சுற்றி இருக்கிறதான அந்த சூழ்நிலையின் தாக்கம், அழுத்தம், இவற்றின் நிமித்தமா எவ்வளோ நாள் தான் விசுவாசத்தோட காத்திருக்கிறது, நம்ம முயற்சியில் செய்வோம்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை இழந்து போய் நம்ம சொந்த முயற்சியில நாம் ஈடுபடுகிறோம். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, தேவன் அந்த நியாயாதிபதி நன்மை செய்யற வரைக்கும் அந்த விதவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆகையினால இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு நிர்ணயம் நமக்குள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் அளவும், கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்துல பதில் தரும் அளவும் I am going to pray. நான் ஜெபிக்க போகிறேன். ஆகையினால என்னுடைய ஜெப வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக, என்னுடைய விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. நான் சும்மா சோர்ந்து போய் ஒரு 10 நாள் ஜோம் பண்ணி, 1 மாசம் ஜோம் பண்ணி, 1 வருஷம் ஜோம் பண்ணி நிறுத்துறவன் கிடையாது. கர்த்தர் எனக்கு நன்மை தரும் அளவும் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு
வாக்குத்தத்தம் பண்ணினதான வார்த்தைகளை என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளும் அளவும் நான் விசுவாசத்தோடு உறுதியா இருந்து நான் ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். கேட்போமா? கர்த்தாவே, இப்பொழுதே என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புவீராக. லெட் மை பிரேயர் லைஃப் பி இக்னைட்டட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். என்னுடைய ஜெப வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. என்னுடைய ஜெப வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. நான் விசுவாசத்திலே சோர்ந்து போனவனாய் நிற்க போவது இல்லை. என்னுடைய விசுவாசம் இந்த நாளிலே அக்கினியாய் மாறுவதாக. நான் இந்த நாளிலே தேவன் பெயரில், இயேசுவின் பெயரில் வைத்திருக்கிறதான விசுவாசத்திலே நான் வேரூன்றி கட்டப்படுகிறேன். வேரூன்றி கட்டப்படுகிறேன். அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகையினாலே சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையில் மாறாதவர். ஆகையினாலே அவர் எனக்காக சொன்னதை அவருடைய கரங்களிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் இந்த இடத்திலே இருந்து அந்த நன்மைக்காக நான் ஜெபிப்பதிலே நான் சோர்ந்து போவது இல்லை. விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஜெபிப்பதிலே நான் சோர்ந்து போவது இல்லை. இப்பொழுதே தொடர்ந்து ஜெபிக்கிறதான ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே என்மேல் ஊற்றப்படுவதாக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya. இயேசுப்பா, நான் ஜெபத்திற்கு, விசுவாசத்திற்கு அடிமைப்பட்டவனாக நான் இருக்கணும் ஆண்டவரே. லார்ட், மேக் மீ an prayer addict. என்ன ஜெபத்துக்கு ஒரு அடிமைப்பட்டவனா, விசுவாசத்துக்கு அடிமைப்பட்டவனா, உங்க வசனத்துக்கு அடிமைப்பட்டவனா என்ன மாத்துங்க. மற்ற எல்லா அடிக்ஷனும் வெளியேறட்டும். இப்பொழுது என் வாழ்க்கை ஜெபம், விசுவாசம், வார்த்தை, இது மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையினுடைய பங்கா மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படையான அந்த மகிமையை நீங்க வெளிப்படுத்துற வரைக்கும், எல்லா மாம்ச கண்களும் பார்த்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிற வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தாவே நான் ஜெபிப்பதில் சோர்ந்து போக போவது இல்லை. விசுவாசத்தில் சோர்ந்து போக போவது இல்லை. உங்களுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறதுல நான் சோர்ந்து போக போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ். எஸ் எஸ் எஸ். நன்மை செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே. சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிற எல்லா விதமான மாசுபாடுகள், பொல்யூஷன், கண்டாமினேஷன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் என்னுடைய சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? நிறைய நேரங்களிலே தெளிந்த ஒரு தண்ணீரை போல இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை கலங்கன தண்ணீரை போல, அழுக்கு நிறைந்த, குப்பை நிறைந்த ஒரு தண்ணீரை போல இருக்கலாம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாசலை அடைத்து வைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஆகையினால் இப்பொழுது சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில பல நாட்களாய் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படாததற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மறைந்திருக்கிற ஆவிக்குரிய, தேவனுக்கு பிரியமில்லாத மாசுபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களோ, அடிமைத்தனங்களோ, எந்த அசுத்தங்களோ என்னுடைய இருதயத்தில, சிந்தையில, என் குடும்பத்தில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உறவுகளிலே மறைந்திருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. We pray that we will be cleansed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே கணவன் மனைவி உறவு சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெற்றோர் பிள்ளைகள் உறவு சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகோதர சகோதரிகளுடைய உறவு சுத்திகரிக்கப்படட்டும். Every relationship be cleansed by the blood of Jesus. இப்பொழுதே உறவுகளிலே, குடும்பங்களிலே, தொழிலிலே மற்றும் வேற எந்த காரியங்களிலோ இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு காரணமாய் இருக்கிறதான எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் இரத்தம் எங்களை முழுவதுமாய் சுத்திகரிப்பதாக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில இதுவரை வந்ததான எதிர்மறையான எல்லா காரியங்களையும் நான் தலைகீழாக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுகிறேன். சொல்லுவோமா?
இது வரைக்கும் என்னென்னலாம் எதிர்மறையா இருந்துச்சோ அது எல்லாம் இப்பொழுது தலைகீழாக மாற்றப்பட வேண்டும். Let it be reversed to good. நன்மையானதுக்கு ஏதுவாக எல்லாம் தலைகளாக மாற்றப்படுவதாக. சொல்லலாமா? ஏசப்பா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தீமையே தொடர்ந்து வந்திருக்கலாம், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு நிரந்தரமாக பூட்டு போடப்பட்டது போல இருக்கலாம். ஆனா இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், அது எல்லாம் தலைகீழாக மாறுவதாக. எதிர்மறையாய் என்னை தொடர்ந்து வந்ததான வல்லமைகள், தோல்விக்கு ஏதுவாக, பலவீனத்துக்கு ஏதுவாக, குறைவுக்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்ததான எல்லா விதமான காரியங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே தலைகீழாக மாறுவதாக. Let it all be reversed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து வந்த தீமைகள் தலைகீழாக மாறுவதாக, தலைகீழாக மாறுவதாக. என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறதான வல்லமை இயேசுவே உம்மிடத்திலே உண்டு, உம்முடைய நாமத்திற்கு உண்டு, உம்முடைய இரத்தத்திற்கு உண்டு. இப்பொழுதே 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான காரியங்களையும் நான் இப்பொழுது எல்லா தீமைகளையும் தலைகீழாக மாறும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, அன்றைக்கு அந்த குருடனுடைய கண்களை தொட்டு பார்வையடைய செய்தவரே, இந்த நாளிலே என் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த அடைப்பட்டிருக்கிற வாசல்களை உங்க கரங்களினால நீங்க தொடுங்கப்பா. சொல்லி ஜெபிக்கலாமா? அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை ஏசப்பா உங்களுடைய கையினால நீங்க தொடுங்க. லார்ட், ஜஸ்ட் டச் லார்ட். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீங்க தொட்டிங்கனாலே போதும்பா. சொல்லுங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் பிள்ளையினுடைய ரட்சிப்பை அடைத்து வைத்திருக்கிற வாசல், எனக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை தடை பண்ணியிருக்கிற வாசல், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பூட்டி வைத்திருக்கிற வாசல், அது திருமண தடையாக இருக்கலாம், கர்ப்பத்தின் தடையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். லார்ட், ஐ ப்ரே தட் யோர் ஹேண்ட் வில் டச் த டோர். அந்த கதவை உங்க கையினால நீங்க தொடுங்க ஏசப்பா. போதும், நீங்க தொட்டிங்கன்னா போதும், அது எல்லாம் சுக்குநூறா உடஞ்சிரும் அப்பா. இப்ப சொல்லி ஜெபிப்போமா? ஜெபிங்க, ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. ஏசப்பா, உங்க கையை நீட்டி அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கதவை நீங்க தொடுங்க. பல 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 சந்ததியா, பல வருஷமா, பல தலைமுறையா இந்த கதவு பூட்டப்பட்டே இருக்குது. ஜஸ்ட் டச் வித் யுவர் ஃபிங்கர். உங்க விரலினால நீங்க தொடுங்க ஆண்டவரே. உங்க விரலினால அற்புதத்தை செஞ்சவங்க அப்பா நீங்க. ஆகையினால நீங்க இந்த நாளில அப்பா உங்களுடைய விரலினால கர்த்தாவே நீங்க இந்த கதவை தொடுங்க. அதெல்லாம் நொறுக்கப்படட்டும். இப்பொழுது எனக்குரிய நன்மைக்குள்ளாக நான் நுழையணும், எனக்குரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் நுழையணும். அதனால தேவனின் வாழ்க்கையில மகிமை அடைய வேண்டும். நான் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தில் பெருக, மகிமையின் மேல் மகிமை அடைய, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் இந்த நாளிலே உயர்ந்திருக்க, நான் ஆசீர்வதிக்கப்பட இப்பொழுதே நீர் உம்முடைய கரங்களை நீட்டி அடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாசல்களை கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நான் இந்த நாட்களிலே சோர்ந்து போகாமல் இந்த வாசல்கள் திறக்கப்படும்படி ஜெபிப்பதற்கு எனக்கு தெய்வீக பரிந்துரைகளை கர்த்தர் தருவீராக. டிவைன் ரெக்கமெண்டேஷன்ஸ், தெய்வீக பரிந்துரைகள், தெய்வீக பரிந்துரைகள். என் சார்பிலே எனக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம் இருக்குது, எனக்காக நன்மைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, எனக்காக கிரியை செய்கிறதான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்காக உதவி செய்யும்படி, பணிவிடை செய்யும்படி அனுப்பப்படுகிற தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால் இப்பொழுதே தேவ சமூகத்திலிருந்து தெய்வீக பரிந்துரைகளை பெற்றுக்கொள்கிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும்படி, அடைக்கப்பட்டிருக்கிற நன்மையின் கதவுகள் திறக்கப்படும்படி I pray that I will receive divine recommendations in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக பரிந்துரைகள் எனக்கு உண்டாவதாக. எனக்காக பரிந்துரைக்கிறதான இயேசுவின் ரத்தம்
தேவ சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஓ நீதியான நியாயாதிபதியாகிய பிதாவினிடத்திலே என் சார்பிலே பேசுகிற இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை காட்டிலோ சிறந்த முறையிலே எனக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தமே பேசும் என்று சொன்னார். எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இன்னும் மேன்மையானதை நன்மையானவைகளை பெற்றுத்தரும்படி பேசுமே. ஆகையினாலே இப்பொழுதே எனக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம் பிதாவினுடைய சமூகத்திலே, நீதியான நியாயாதிபதியாகிய பிதாவினுடைய சமூகத்திலே எனக்காக பேசி தெய்வீக பரிந்துரைகளை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவீராக. பணிவிடை ஆவிகள் எனக்காக அனுப்பப்படுவார்களாக. சொல்லுவோம். ஓ எனக்காக பரலோக நீதிமன்றத்திலே பேசுகிற இயேசுவின் ரத்தம் உண்டு. அந்த ரத்தம் எனக்கு தெய்வீக பரிந்துரைகளை ஏற்படுத்துவதாக. தெய்வீக பரிந்துரைகளை எனக்காக என் பிள்ளைகளுக்காக பெற்றுக்கொள்ளுகிறேன். ஓ எனக்காக என் சரீரத்தின் சுகத்திற்காக பெற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு உதவி செய்யும்படி பணிவிடை ஆவிகள் எனக்காக இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்படுவார்களாக. ஓ ராபா டே நாமா ஷமோனே நெகெட்டே ஓ மரேனாலியா ஷரபாகேனா கதோ. சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்துரைகளை பேசட்டும், பரிந்துரைக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எனக்கு இந்த நாளிலே உதவி செய்யட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுதே தேவ சமூகத்திலிருந்து பதில்கள் எனக்கு கிடைப்பதாக. தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்வார்களாக. உதவி செய்யும்படி எனக்காக பேசுகிற இயேசுவின் இரத்தத்திற்காக நன்றி. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா ஆவிக்குரிய தடைகளை உடைக்கக்கூடியதான ஒரு அபிஷேகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என் மேல் வந்து இறங்குவதாக. அப்பா, இந்த நாளிலே எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் அப்டக்கிள்ஸ், ஆவிக்குரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆகையினால இப்பொழுதே நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் மேல் வந்து இறங்குவதாக. ஓ உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய மகனாய், மகளாய் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஓ தெய்வீக அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே என் மேல் வந்து இறங்கட்டும். ஓ கேட்போம். கர்த்தாவே, இப்பொழுதே தெய்வீக அபிஷேகம் என் மேல் வந்து இறங்கட்டும். அப்பா, என் மேல் வந்து இறங்குவதாக. என் மேல் வந்து இறங்குவதாக. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ ஜீசஸ். கர்த்தாவே, கட்டுகளை உடைக்க வல்லவர் நீங்கப்பா, நுகங்களை முறிக்க வல்லவர் நீங்கப்பா. ஓ என்னுடைய வாழ்க்கையிலே நுகங்களை கர்த்தர் முறிப்பீராக, ஆவிக்குரிய தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. ஓ எந்தெந்த பகுதிகளிலே நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி என் வாழ்க்கை தடைபட்டிருந்தாலோ இப்பொழுதே அந்த ஆவிக்குரிய தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைப்பீராக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக பலமாக கிரியை செய்வதாக என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். Let the word of God explode in me. எனக்குள்ளாக அது வெடித்து சிதற மாதிரி பலமாய் எனக்குள் கிரியை செய்யட்டும். நான் நிறைய நேரம் வசனங்களை வாசிக்கிறோம், நிறைய நேரம் பிரசங்கங்களை கேட்கிறோம், வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் அது உள்ளே கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிப்பது இல்லை, நாம் அதற்காக ஜெபிப்பதும் இல்லை. ஆகையினால் இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். எனக்குள்ளாக இருக்கிறதான கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு முறையும் நான் வாசிக்கும் போதும், நான் தியானிக்கும் போதும், எனக்கு இருதயத்துல இருக்கிற மறைந்திருக்கிற என்னுடைய நினைவுகளிலே, மெமரிஸ்ல மறைந்திருக்கிற அந்த வசனம் எனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். எனக்குள்ளாக அது வெடித்து சிதறுகிற ஒரு வல்லமையை போல அது செயல்பட்டு எல்லா தடைகளையும் எல்லா நுகங்களையும் முறிச்சு எனக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி தேவனுடைய வார்த்தை எனக்குள் கிரியை செய்யட்டும். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது கூர்மையான எந்த காரியத்திலையும் ரொம்ப கூர்மையானதாகவும், அது ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் குறுக்குகளையும் எல்லாவற்றையும் வகையறுக்கிறதாகவும்
பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு வல்லமையுடையதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து வல்லமையாய் செயல்படும்படி ஜெபிப்போமா? கர்த்தாவே, எனக்குள்ளாக மறைந்திருக்கிற தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அது எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்யட்டும் அப்பா. என்னுடைய மெமரிஸ்ல இருக்குது, நான் கேட்டிருக்கிறேன், எத்தனையோ வசனங்கள் எனக்கு ஞாபகத்துல இருக்குது. ஆனா அந்த வசனங்கள் கிரியை செய்ய முடியல, அது உள்ள எங்கேயோ மறைஞ்சிருக்குது. ஆனா இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதெல்லாம் நினைப்பூட்டுகிற தேவன் என்று நாங்க வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை நீங்க எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர். ஆகையினால் இப்பொழுதே எங்களுக்குள்ளாக கர்த்தாவே இந்த காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்டி, கர்த்தாவே மகிமையாக இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய உதவி செய்வீராக. ஆவியானவரே, தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய உதவி செய்வீராக. ராஜா ராபா ஷடேலேனி அன்டு பௌரன் தபௌடா ஓ ரகடேரேனே டேலே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய நிலையிலிருந்து நான் கீழே வராதபடிக்கு என்னை உயரத்திற்கு அழைத்து செல்வீராக. சொல்லலாமா? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல் தேவன் வச்சிருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல், லெவல் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் கான்சக்ரேஷன். சுத்திகரிப்பும் அதிகாரத்தோடு ஒரு சில நிலைகளிலே இருக்கும்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம எப்பயுமே அந்த நிலையிலும் அந்த நிலைக்கு மேலாக தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணுமே ஒழிய, ஒரு நாளும் ஆவிக்குரிய நிலையிலே கீழாக போக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யவே கூடாது. ஒருவேளை நம்ம அறியாமையினாலேயோ நம்மளுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலேயோ நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல்ல டிக்ளைன் ஆகிறோம், கீழே இறங்குறோம் அப்படின்னா அது வீணான ஒரு காரியமாக போய்விடும். அதனால் இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய நிலையிலே நான் இன்னும் வளருகிறவனாகவும் நிலைத்திருந்து வளருகிறவனாக இருக்கணுமே ஒழிய, ஒரு நாளும் ஆவிக்குரிய நிலையிலே நான் தோய்ந்து போனவனாய் நான் இருக்கக்கூடாது. சொல்லுவோமா? கர்த்தாவே, ஒரு நாளும் ஆவிக்குரிய நிலையிலே நான் தோய்ந்து போனவனாய் நான் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய நிலையிலே நான் தோய்ந்து போக போவது இல்லை. சொல்லுவோம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே நான் தோய்ந்து போக போவது இல்லை. ஆவிக்குரிய நிலையிலே நான் தோய்ந்து போக போவது இல்லை. சொல்லுங்க, விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஓ, ஆவிக்குரிய நிலையிலே நான் தோய்ந்து போக போவது இல்லை. In the name of Jesus. ஓ ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரர் அதுதான் முதல்ல வாசிச்சோம் அந்த வசனம். சங்கீதம் 143:7 இவ்விதமா இருக்குது, சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நாங்க ரொம்ப தோய்ந்து போறோம் ஆண்டவரே. நாங்க குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எங்களுக்கு மறையாதேயும் அப்பா. இந்த நாள்ல நாங்க இந்த குழியில இறங்கி டிக்ளைன்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரிவை நோக்கி போகிற மனுஷங்களா இல்லாம நாங்க தேவனை நோக்கி இன்னும் அதிகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்களா கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்பொழுதே உம்முடைய அக்கினி எங்களை சுத்திகரிக்கட்டும்பா. Right now, Lord, we pray that the fire of the Holy Ghost will purge us. எங்களை சுத்திகரிக்கட்டும். பரலோக அக்கினி எங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். எல்லா ஆவிக்குரிய தடைகளை நொறுக்கி நாங்கள் இந்த நாளில் விசுவாசத்தோடு ஒரு மனதில் நிர்ணயம் பண்ணினவங்களா, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும் அளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இந்த வாசல்கள் வழியாக, இந்த கதவுகள் கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற வானத்தின் பலகணிகள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையும் நாங்கள் சோர்ந்து போக போவது இல்லை. விசுவாசத்திலே துவண்டு போக போவது இல்லை. என்னுடைய வாழ்க்கை முடிவடைய போவது இல்லை. சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதான நற்காரியங்களை பார்க்கும் அளவும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நான் சோர்ந்து போக போவது இல்லை. ஓ ஹalleluya. ஆவிக்குரிய சோர்வோ, சரீர சோர்வோ, எந்த சோர்வோ என்னை மேற்கொள்ள போவது இல்லை. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதை என் கண்கள் காணும். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு வாக்கு பண்ணினதை நான் இந்த நாளிலே சுதந்தரிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya. எனக்காக திறக்கப்படுகிற வானத்தின் பலகணிகள்
இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினாலே காக்கப்படுவதாக சொல்லுவோமா? Let my doors be guarded by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே காக்கப்படட்டும். அன்றைக்கு இஸ்ரவேலர்களுடைய நிலை கதவுகளிலே பூசப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அதே போல இந்த நாளில் சொல்லுவோம், எனக்காக வானத்தின் கதவுகள் பலகணிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது மூடப்படக்கூடாதுன்னா அது மேல ஒரு முத்திரை இருக்கணும். முதல்ல இருந்த தீமையின் முத்திரைய உடைச்சாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தை இப்பொழுது சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லா வாசல்களிலும் எல்லா நன்மையின் கதவுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். இனி அது அடைக்கப்படாமல் இருப்பதாக, இனி அது அடைக்கப்படாமல் இருப்பதாக. இனி அந்த வாசல்கள் வழியாக எனக்கான தேவனுடைய நன்மைகளையும் என் ஜெபத்திற்கான பதில்களையும் நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். தொடர்ச்சியாக 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 சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். ஓஹோ, அன்றைக்கு யாக்கோபுக்காக திறக்கப்பட்ட அந்த பரலோகத்தின் பலகனியை போல எனக்காக திறக்கப்பட்ட இந்த பரலோகத்தின் வாசல், எனக்காக திறக்கப்பட்ட இயேசு என்கிறதான வாசல், ஓஹோ, இப்பொழுது அடைக்கப்படுவதில்லை, அடைக்கப்படுவதில்லை, என்றும் அடைக்கப்படுவதில்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே காக்கப்பட்ட வாசல் எனக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் என்னுடைய ஜெபத்திற்கான பதிலையும் தேவ மகிமையும் பெற்று தருகிற வாசல். ஓ, in the name of Jesus. ஓ, நன்மைகளை நான் பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Jesus, thank you Lord, thank you for answering our prayers. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்ததற்காக இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் எவ்விதமாய் ஜெபிப்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறந்து நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படிக்கும் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த ஜெப அபிஷேகத்தை தந்து ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு நன்மை வருமளவும் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் உறுதியாயிருக்க, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும் அளவும், எங்களுக்கு பதில் வரும் அளவும், தேவ மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்படும் அளவும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, விசுவாசத்தோடு காத்திருக்க, வார்த்தையில வளர எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நீர் மாத்திரம் உயர்ந்திரும். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.